ஸ்ரீ குருப்பியோ நமஹ. இன்றைக்கி நம்ம பிராமண சமூகத்தில் நிறைய பிராமணேதர கல்யாணம் நடக்கிறது. இந்த கல்யாணம் சாஸ்திரோக்தமாக நடத்தலாமா இல்லை பிராமணால் ஆக்கி நடத்துறதுக்கு ஏதாவது விதி இருக்கா? இந்த மாதிரி நிறைய பேர் கேட்குறா. இது ரொம்ப டெலிகேட்டான டாபிக். அதனால் அது சாஸ்திரோக்தமாக என்னதாக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுப்போம். அது மாதிரி நம்ம அந்த சந்தியாவந்தனம் கிளாஸுக்கு ரெஜிஸ்டர் பண்ணுற நிறைய பேருக்கு அவளோட கோத்திரம் என்ன சூத்திரம் என்ன ஒன்றும் தெரியறதில்லை. அப்போது இதெல்லாம் என்னதாக்கும் அப்படின்னு நமக்கு சரியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தெரியறது. இப்போ உள்ள பிராமண குடும்பங்களில் 1-2 குழந்தைகள் இருக்கிறதுனால இந்த மாதிரி பிராமணேதர கல்யாணம் வந்தானாலும் சப்போர்ட் பண்ணுறதாக ஒரு சிச்சுவேஷன் வருது. இந்த பிராமணேதர கல்யாணத்தை பிராமணாளாக்கி நடத்தி கொடுக்குறவாளும் இருக்கிறா அப்படின்னு தெரியறது. இப்போ பிராமணியம் ஜென்மனாலா கர்மனாலா அப்படின்னு நம்ம பார்த்தோமானா ஜாயமானோவை பிராமணா அப்படின்னு வேதம் சொல்லாது. பிராமணியம் ஜென்மன. அது மாதிரி பிராமணஸ்ய பிராமணியாம் ஜாதாயாக பிராமணா. பிராமணனுக்கு பிராமணியில் பிறந்தது பிராமணன் அப்படின்னு பராசர ஸ்மிருதி. ஜென்மனா ஜாயதே பிராமணா அப்படின்னு இருக்கு. கர்ப்பாஷ்டமேஷு பிராமணோ உபநீதா அப்படின்னு இருக்கு. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது பிராமணியம் ஜென்மனா அப்படிங்கிறது தெரிகிறது. ஆனால் மனுஸ்மிருதியில் ஜென்மனா ஜாயதே சூத்ரஹா, எல்லாரும் சூத்ராளாக ஜனிக்கிறா அப்படின்னு நேர அர்த்தம். சாதுர்வர்ணியம் மயா சிருஷ்டம் குணகர்ம விபாகசகா அப்படின்னு பகவான் கீதையில் சொல்லி விடுறார். சாதுர்வர்ணியத்தை நான் தான் சிருஷ்டி பண்ணினேன், அது குணத்தையும் கர்மத்தையும் வச்சு அப்படின்னு சொன்னதுனால குணம் அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம்னா இப்போது மல்கோவா மாம்பழத்தோட குணம் நீல மாம்பழத்துக்கு இருக்காது, நீல மாம்பழத்தோட குணம் வெள்ளாயணி மாம்பழத்துக்கு இருக்காது. വരിക്കച്ചക്കയും കൂഴച്ചക്കയും വ്യത്യാസമുണ്ട്. അപ്പോൾ ഗുണവും ഒരു പരിധിവരെ ജന്മന அப்படின்னாலும் அது குணகர்ம விபாகசகா அப்படி சொன்னதுனால அது ஜென்மனா அல்ல அப்படின்னு உள்ள ஆர்கியூமெண்ட் ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் பல ஆள்காரோட அட்வைஸ் கேட்டு அப்படின்னா சரி நிறைய நம்ம பிராமணன் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பிராமணேதர ஆளுக்கு பஞ்சகச்சம் உடுத்தி அது மாதிரி அந்த 9 கஜம் புடவை உடுத்தி அந்த மாதிரியெல்லாம் கல்யாணம் நடத்துகிறான். இந்த 9 கஜம் புடவையோட ஆக்சுவல் யூஸ் என்ன ஆக்கம், பஞ்சகச்சத்தோடு அந்த பிராதானியம் என்ன ஆக்கம் அப்படின்னு ஒன்றும் தெரியாட்டானாலும் இந்த மாதிரி கல்யாணம் பண்ணுறதுல பல ஆள்காராளுக்கு ஒரு சந்தோஷம், அது ஒரு திருப்தி. அதோ நம்ம தனியே நம்மளை ஏமாத்திக்கிற மாதிரி ஆகிறதோ அப்படின்னும் சிலவாக கேட்குறா. என்ன ஆனாலும் இந்த பிராமணியம் ஜென்மனாலா கர்மனாலா அப்படின்னு நம்ம கூடுதல் போகிறதை விட இதனோட விஷயம் என்ன ஆக்கம் அப்படின்னு நம்ம சாஸ்திரத்தில் பார்த்தோமானா நம்ம ஆශ්‍රேய பரம்பரையில் படுறவா. அப்போ இந்த ஆශ්‍රேய பரம்பரை என்னது அப்படின்னு நம்ம ஆദ്യം தெரிஞ்சுக்கணும். ரிஷி பரம்பரை, அதானது பிரம்மா சிருஷ்டி பண்ணினோர்னா அந்த மனுஷாலை சிருஷ்டி பண்ணினோர்னா ஆദ്യமாக ஒரு 10 ரிஷியை சிருஷ்டி பண்ணினார். ஆദ്യமாக 4 ரிஷி, அதுலேருந்து அப்புறம் 6 ரிஷி. ரிஷயோ தசதேஷாம் தூ சந்ததம் ரிஷிதாம் கதः யஜ்ஞே பிப்ரிய மானஸ்தே பிரவரம் யாதி கீர்த்திதா அப்படின்னு தர்மசாஸ்திரம். அதானது அந்த பிருகு, அத்ரி, மரீஜி
இந்த மாதிரி உள்ள ரிஷியை சிருஷ்டி பண்ணி அவளிலிருந்து அப்புறம் அந்த கஷ்யபன், பரத்வாஜன், விஸ்வாமித்ரன், கௌதமன் இப்படியெல்லாம் உள்ள ഋഷിമാർ வந்தா. இவாதான் பிரவர ரிஷி. அதானது அந்த அந்தரிக்ஷத்தில் அந்தர்லீனமான சப்த தரங்கங்களை தபஸோடு சக்தியினால் பிடிச்செடுத்து வெளியில் விட்டு அந்த வேதத்தை மந்திரத்தை கண்டுபிடிச்சதான ரிஷி. மந்திர திருஷ்ட பரம்பரை அப்படின்னு சொல்லுவான். அந்த ரிஷிமார் தான் ஆகாசத்தில் உள்ள அந்த வேதத்தை கண்டுபிடிச்சு கொடுத்தா. வேதம் அப்படிங்கிறது அவரு விஷயம், ஆരും எழுதினதல்ல. அந்த ரிஷிமார் அந்த பரம்பரையில் அப்புறம் ஸ்திரீ புருஷ அந்த பந்தத்தில் வந்ததான அந்த பரம்பரை அதுதான் கோத்திரம். அப்போ அந்த மந்திர திருஷ்ட பரம்பரை அப்படிங்கிறது பிரவரம். നമ്മളോട് കുലകൂടസ്ഥ, നമ്മളോട് அந்த குலம் எங்கிருந்து ஆரம்பிச்சதோ அது கோத்திரம். அப்போது நம்ம அதுதான் அபிவாதையிலேன்னு சொல்கிறோம். அது மாதிரி அந்த பிராமண கல்யாணத்திலான அந்த பிரவரவும் கோத்திரவும் நம்ம சொல்லியிருப்போம். யாகத்திலே யஜ்ஞத்திலேயும் அந்த பிரவரவும் கோத்திரவும் சொல்லுவோம். என்னன்னா இந்த 10 ரிஷிமாரை இந்த பிரம்மா சிருஷ்டி பண்ணி அக்னியை சிருஷ்டி பண்ணி அந்த யாகத்தையும் யஜ்ஞத்தையும் சிருஷ்டி பண்ணி அந்த ഋഷി പരമ്പരയ്ക്കും അഗ്നിക്കും ഒരു ബന്ധം അവർ സൃഷ്ടിച്ച് அந்த ഋഷിമാർ இந்த வேதமந்திரத்தை சொல்லி அந்த ഋഷി பரம்பரையிலுள்ளவா அந்த வேதமந்திரத்தை அத்தியனம் பண்ணி யஜ்ஞம் பண்ணும்போது தான் அந்த யஜ்ஞத்துக்கு பலம் வரும். என்னன்னா லோகம் நிலநிற்கணும் அப்படின்னா யஜ்ஞம் பண்ணியே ஆகணும். இன்றைக்கும் பாரத தேசத்தில் 100க்கு மேலே அந்த அக்னி உபாசகால் இருக்கா, அக்னிஹோத்திரிகள் இருக்கா, அந்த பரம்பரையில் பட்டவா. அதானது அந்த வேதத்தை அத்தியனம் பண்ணுறதுக்குள்ளதான பிரத்யேகமான ஒரு கழிவு இந்த ഋഷി பரம்பரையில் பட்டதான இந்த ஜென்மனா உள்ள பிராமணாளுக்கு உண்டு. அந்த அவளோட அந்த பிரெயின் செல்ஸுக்கு இந்த வேதத்தை நன்னா வாங்கிண்டு அதை மெமரியில் வச்சுண்டு திருப்பி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்குள்ளதான கெப்பாசிட்டி இந்த பிராமண பரம்பரையில் இந்த ഋഷി பரம்பரையில் ஆசிரிய பரம்பரையில் பட்ட அந்த பிராமணாளுக்கு தான் உண்டு அப்படின்னு தெரிகிறது. அவள் சுப்ரீம் அந்தெல்லாம் சொல்கிறத விட அதுக்குள்ளதான அந்த தரம் குவாலிட்டி அந்த பிரெயின் செல்ஸுக்கு உண்டு. அப்படிங்கிறதுனால நம்ம பின்ன கோத்திரத்திலுள்ளவா தம்மில் தான் அந்த கல்யாணம் நடந்தால் தான் அந்த பரம்பரையை நமக்கு நிலநிறுத்த முடியும். அப்போது வேதங்கப்பட்டதான அந்த சொத்தை நிலநிறுத்துறதுக்குள்ள ரெஸ்பான்சிபிலிட்டி பிராமண சமூகத்துக்கு உண்டு. அப்படிங்கிறதுனால அந்த பரம்பரை விட்டு வேறு பரம்பரையிலேருந்து கல்யாணம் பண்ணினாலோ பிராமணேதரால கல்யாணம் பண்ணினாலோ அவள் கர்மணா பிராமணா அவா அப்படின்னு உண்டானாலும் இந்த பரம்பரை பிரேக் ஆகி போயிடும். அப்படிங்கிறதுனால அது ஒரு குறை தான். அப்போ நம்ம வேறு என்னெல்லாமோ சொத்தை நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக பரிபாலனம் பண்ணுறோம். நம்ம பரம்பரையாக உள்ள சொத்து, அது மாதிரி கிரகம், தனம், இதெல்லாமே நம்ம ஜாக்கிரதையாக நம்ம பார்த்துக்கிறோம். அதையோட எல்லாம் எவ்வளோ விலையுள்ள இல்லைன்னா விலைமதிக்க ஆகாத்ததான இந்த வேதத்தை ரட்சணம் பண்ணணும் அப்படின்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு உண்டு. வேதமே சொல்லியிருக்கு, வேதத்தை நீ ரட்சிப்பியான்னு கேட்டோன்னா ரட்சிப்பேன் அப்படின்னு வாக்கு கொடுத்ததாக வேதத்திலே இருக்கிறதுனால அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்குள்ள அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை நம்ம விட்டோமானா அது ஒரு பெரிய தப்பு இல்லைன்னா பாபமாக மாறும். அப்படிங்கிறதுனால அந்த ஆசிரிய பரம்பரையில் உள்ளதான பின்ன கோத்திரத்திலிருந்து தான் நம்ம கல்யாணம் பண்ணணும். மாத்திரமல்ல அந்த பரம்பரையில் உள்ளவாளை வேதம் அத்தியனம் பண்ணுறதுக்கும் நம்ம எஃபர்ட் எடுக்கணும். முந்தி காலத்தில் இங்கிலீஷ்காரன் வந்துட்டு போனதுக்கப்புறம் நமக்கு பர் கேபிட்டா இன்கம் எல்லாம் நிறைய குறைஞ்சு போனதுனாலேயும் நம்மளோட அந்த ஜீவித மார்க்கத்துக்கு வேண்டி பல வேலையில் போனாலும் இப்போது கொஞ்சம் கூட ஃபைனான்ஷியலி வெல் செக்யூர்டாக இருக்கிறதான பிராமண சமூகம்
அந்த புதிய ஜென்ரேஷனை வேதம் அத்தியனம் பண்ணுறதுக்கும் விடணும். அப்போத்தான் இந்த பரம்பரையில் வந்ததோடு முழுசான பிரயோஜனம் வரும். அது கட்டாயி போகாமல் பார்த்துக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டியும் நமக்கு உண்டு. அப்படிங்கிறதுனால வேற கல்யாணம் பண்ணினா அந்த பவர் போயிடும் அப்படின்னு தெரியாது. அதனால தான் நம்ம சந்தியாவந்தனத்திலே அபிவாதையை சொல்லும்போது அந்த ரிஷி பரம்பரையை நம்ம சொல்லி, அந்த பிரவரவும் அந்த கோத்திரத்தையும் நம்ம சொல்லி, அந்த பரம்பரையில் பட்டவாளாக்கம் அப்படின்னு நம்ம தனியே தெரிஞ்சுக்கிறதுக்கும், நம்ம குடும்பத்தில் எல்லாருக்கும் அதை சொல்லிக் கொடுக்கறதுக்கும் உள்ள ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு உண்டு. பிராமண சமூகங்களுக்கும் இந்த மாதிரி உள்ள காரியத்தை எடுத்து சொல்கிறதுக்கும் எல்லாரையும் படிப்பிக்கிறதுக்கும் உள்ள ரெஸ்பான்சிபிலிட்டி பிராமண சமூகங்கள் ரொம்ப பிரதானமாக எடுத்து அந்த அவேர்னஸ் கொடுக்கலேன்னு உண்டானா இந்த பரம்பரையை நிலைநிறுத்துறதும் ரொம்ப கஷ்டமாக போகும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கலாம். அதனால் நம்ம வேதமே சொல்லுறது, நம்ம எந்த வைதிக கர்மா பண்ணினாலும் அந்த பிராமணம் ஆஸ்ரேய உத்தரே பிராமணோ வை சர்வா தேவதாக. இந்த வேதம் படித்த பிராமணனோட மஸ்திஷ்கத்தில் சகல தேவதைகளும் உட்காண்டிருக்கு. அதனால அந்த பிராமணன் தேவதை ஆவாகனம் பண்ணினாத்தான் தேவதை வரும் அப்படின்னு போதாயனர் சொல்கிறார். அப்போது கீதையும் சொல்லுறது, அந்த யஜ்ஞத்தை பண்ணி அந்த ஹவிர்பாகம் கொடுத்தா தான் லோகம் நன்னா இருக்கும். பரஸ்பரம் பாவயந்த ஸ்ரேயப்பரம் அவாப்சியதா அப்படின்னு தேவதைகளுக்கு ஹவிர்பாகம் கொடுக்கணும், அதுக்கு யஜ்ஞத்தை பண்ணணும். அந்த தேவதைகளோட அனுகிரகத்தினால லோகம் நன்னா நடக்கும். அப்போ லோகத்தோடு நிலநிற்புக்கும் அது மாதிரி இந்த லோகம் நன்னா போகிறதுக்கும் யாகங்கள் நடக்கிறதுக்கும் இந்த வைதீக பரம்பரை, அந்த ஆசிரிய பரம்பரை நிலநிறுத்தணும். அப்படிங்கிறதுனால இந்த பிராமணேதரால் கல்யாணம் பண்ணால் அந்த மாதிரி ஒரு குறை வரும். அதனால் கர்மணா பிராமணியமா ஜென்மனா பிராமணியமா அப்படிங்கிறதுல எல்லாம் போகிறதை விட இது நம்ம நன்னா தெரிஞ்சுக்கணும். இனி கர்மணா பிராமணியம் ஆனாலும் அவள் பிராமணன் ஆக்கினானாலும் அவள் ஒன்றும் பிராமணர்களோட கர்மம் பண்ணுற மாதிரி ஒன்றும் உள்ள ஒரு சாகச்சரியம் இல்லாததுனால அதுவும் கஷ்டம்தான். அதனால் ஆர்கியூமெண்ட்ஸுக்கு இதெல்லாம் சொன்னாலும் ப்ராக்டிக்கலி இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். நமஸ்காரம்.